இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் நம்முடைய சிந்தனையை செலுத்த இருக்கிறோம். மிக முக்கியமாக ஒரு கேள்வி, கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது இப்போல்லாம் உள்ள பழக்கம் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை ஆர்டர் பண்ணிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வீட்டில் வாங்கிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் இது பழக்கத்தில் வந்திருக்கு, இந்த 21ஆம் நூற்றாண்டின் புதுமை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 1855 வள்ளல் பெருமானே இதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அது எதற்கு? ஒரு நூலுக்கு அவர் இதை உருவாக்கி இருக்கிறார். அவர் பதிப்பித்த ஒரு நூல். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. 1855ங்கிறது நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு ஒரு 28 வயசு. 28 வயசில் அவர் பதிப்பித்த அந்த நூல் தொண்ட மண்டல சதகம் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த தொண்ட மண்டல சதகம்ங்கிறதோட சிறப்பு என்னன்னா, அது தொண்ட மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட ஆற்காடு, தென்னார்காடு இந்த மாதிரி பகுதிகளை பற்றிய ஒரு நூல். 96 வகை பதிகங்கள், 96 வகை இலக்கிய வகைமை இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சதகம் அப்படிங்கிறது. சதகம்னா உடனே ஒரு க்யூ வந்திருக்கணும் உங்களுக்கு, ஒரு க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சதம் அடிச்சிட்டார் அப்படின்னு கிரிக்கெட்டில் நம்ம சொல்லுவோம்ல, சதம்னா 100ன்னு அர்த்தம். அப்போ தொண்ட மண்டல சதகம்ங்கிறது 100 பாடல்களை கொண்ட ஒரு நூல். மிகவும் தமிழ் இலக்கியத்தின் ஆழங்கால் பட்ட ஒரு நூல் அது. தொண்ட மண்டல சதகம் என்கின்ற நூலை படிக்காசு புலவர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இந்த வட ஆற்காடு, தென்னார்காடு, திருவண்ணாமலை இந்த பகுதிகளை பற்றிய இந்த நூல் அதனுடைய மண்ணின் சிறப்பை பாடுகிறது, அந்த பண்பாட்டின் சிறப்பை பாடுகிறது. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் 28 வயது இளைஞர் ஒருவர் இந்த நூல் நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் மிக ஆதி சிறப்பான நூல், ஆகச் சிறந்த நூல், அதை திரும்ப பதிப்பிக்க வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக பதிப்பிக்காமல் இருந்த இந்த நூலை 1855 பதிப்பிக்கிறாருங்க. அதற்கு அவர் எழுதிய விளம்பரம் தான் ரொம்ப ஆச்சரியம். நாம் நினச்சிட்ருக்கோம் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் இப்போ வந்த விஷயங்கள்னு. நம்முடைய வள்ளல் பெருமான் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் விளம்பரங்களை எல்லாவற்றுக்கும் செய்திருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நம்ம வள்ளல் பெருமானை ஆன்மீக புரட்சியாளர்னு சொல்கிறோம், கவிஞர்னு சொல்கிறோம், பேச்சாளர்னு சொல்கிறோம். அதை தாண்டி அவர் பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்கிறார். எத்தனை விதமான பல்துறை வித்தகர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா வித கலைகளிலும் ஆழங்கால் பட்டவராக நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார். அதுலேயும் ஒரு நூலை பதிப்பிக்கிறோம், அதுவும் பழந்தமிழ் நூல். அது எல்லாருக்கும் தெரிய வரணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா விற்பனை என்கின்ற அந்த நோக்கத்தில் வள்ளல் பெருமான் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அது முற்ற முழுக்க இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதுதான் இதில். பதிப்பாசிரியராக இருந்தாலும் கூட அவர் விற்பனை என்கின்ற நிலையில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு பண்ணவே இல்லை. ஏன்னா நம்முடைய வள்ளல் பெருமான் எப்போதுமே சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டவர் இல்லையா? அன்பை மட்டுமே கொடுக்க தெரிந்தவர். அதனால் இந்த நூலை எல்லாரும் வாங்கி படிங்க அப்படிங்கிறதுக்காக அவர் முற்ற முழுக்க இலவசமாக கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஊரில் என்ன நடக்குது? ஆடி மாதம் வந்துட்டால் ஆடி தள்ளுபடின்னு பல விஷயங்களுக்கு கொடுக்குறோம். தள்ளுபடி கூட கொடுக்கல, விலையே இல்லாமல் கொடுத்திருக்கிறார். விலையில்லா நூலாக கொடுத்திருக்கிறார்னா எப்படிப்பட்ட பேரன்பு பாருங்க. அதனால் அன்பை கொடுக்க வேண்டும், அன்பே சிவம் என்று சொன்ன ஒரு ஆன்மீக பெரியவர் அப்படியே தான் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். சரி, கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்ல, அது யாருக்கு அப்படின்னா வெளியூரில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கேஷ் ஆன் டெலிவரியா. அந்த விளம்பரமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க. நம்முடைய வள்ளல் பெருமானுடைய மொழியில் அந்த விளம்பரத்தை நாம் பார்த்தாக வேண்டும். அதனால் வள்ளல் பெருமான் அவருடைய பலவிதமான குணாதிசயங்களோடு சேர்ந்து இப்போல்லாம் சொல்லுவோம்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு வகைமையையும் அவர்தான் தமிழ் பரப்பில் துவக்கி இருக்கிறார். இப்படி பல விதங்களில் நம்முடைய வள்ளல் பெருமான் முன்னோடியாக இருந்திருக்கிறார். அவர் எப்படி அந்த விளம்பர வாசகத்தை எழுதியிருக்கிறாருங்கிறத பார்க்கணும். அந்த உரைநடை அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த படிக்காசு புலவர் உருவாக்கிய தொண்ட மண்டல சதகம் என்கின்ற 100 பாடல்களை கொண்ட நூல். 96 வகை இலக்கிய வகைமையில் ஒன்று சதகம் என்பது. அதை பற்றி எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த விளம்பரத்தை, அறிவிப்பை நம்முடைய வள்ளல் பெருமானே எழுதியிருக்கிறார். திரும்ப திரும்ப சொன்னாலும் இதுதான் உண்மை.
1855 இந்த நூல் பதிப்பிக்கப்படுது. வெறும் 28 வயசு வள்ளல் பெருமானுக்கு. நாம் இப்போ நம்முடைய வாழ்நாளில் 28 வயசில் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா வேலை தேடிட்டுருப்போம். ஆனால் வள்ளல் பெருமான் மறைந்து போன ஒரு தமிழ் இலக்கிய நூலை பதிப்பித்த பதிப்பாசிரியராக தன்னை உருவாக்கி கொண்டார். எத்தனை விதங்களில் அவர் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, தூண்டுகோல். அவரை போல் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பாட்டை இன்றைக்கு நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அந்த அறிவிப்பை பார்க்கலாமா? ரொம்ப அழகான உரைநடை. இந்த புத்தகம் வேண்டியவர்கள் சென்னப்பட்டணம் பெத்தி நாயக்கன்பேட்டை முல்லா தெருவில் இயற்றமிழ் போதகசாலை ஆமாத்தியர்களில் ஒருவராகிய சென்னப்ப நாயகன் குப்பம் பாலசுப்பிரமணிய முதலியாரிடத்தில் விலை கொடாமல் பெற்றுக்கொள்ளலாம். புறதேயத்தில் உள்ளவர்கள் கடிதம் மூலமாய் ஊர் பெயரும் நாமதேயமும் விவரமாக தெரிவித்தார் கொடுத்து அனுப்பப்படும். தபால் செலவு தாங்களே கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டியது. இந்த இலவச வெளியீடுக்காக நம்முடைய வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கார் பாருங்க. எங்க கிடைக்கும்? சென்னப்பட்டணத்தில் கிடைக்கும். சென்னப்பட்டணத்தில் எங்கே? அதுவும் குறிப்பாக இப்போல்லாம் ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தெருவில் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அவர் விற்கிறார். அவரிடம் இந்த புத்தகம் இருக்குது. விற்கிறார்னு கூட சொல்ல முடியாது, அவர்கிட்ட இந்த புத்தகம் இருக்குது. எனவே சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க, வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இது இல்லாமல் புறதேயத்தில் அப்படிங்கிறாரு. இந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் பேரையும் உங்கள் பேரையும் எழுதி அனுப்புங்க, நாங்கள் தபாலில் செய்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளவு தூரம் அவர் நவீனமாக யோசித்திருக்கிறார் பாருங்க. அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்வது, உன்னுடைய அறிவை கொண்டு சிந்தி என்று அவர் சொன்னார் இல்லையா? அறிவின் மூலமாக விளக்கத்தை தெளிவை பெற்றுக்கொள்வது தான் இறை தேடலாக இருக்க முடியுமே தவிர திரும்ப திரும்ப குழப்பங்களோடு சிக்கல்களோடு எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இருப்பது வாழ்க்கைக்கு உதவாது என்கின்ற அந்த பாடத்தை இந்த அறிவிப்பின் மூலமாகவே நமக்கு கொடுக்கிறார். திரும்ப அறிவிப்பை பாருங்க. இந்த புத்தகம் வேண்டியவர்கள் சென்னப்பட்டணம் பெத்திநாயக்கன்பேட்டை முல்லா தெருவில் இயற்றமிழ் போதகசாலை ஆமாத்தியர்களில் ஒருவராகிய பெத்தநாயக்கன்பேட்டை முல்லா தெருவில் இருக்கிற இயற்றமிழ் போதகசாலை, இயற்றமிழ் தமிழ் பாடசாலைன்னு அர்த்தம். ஆமாத்தியர்கள்னா அந்த ஆசிரியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். என்ன அழகான தமிழ் வார்த்தைகளை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம் பாருங்க. அடுத்தது யார் அவர்னு அதுக்கான குறிப்பை கொடுக்கிறார். சென்னப்ப நாயகன் குப்பம் பாலசுப்பிரமணிய முதலியாரிடத்தில் விலை கொடாமல் பெற்றுக்கொள்ளலாம். சென்னப்ப நாயகன் குப்பம் பாலசுப்பிரமணியன்னு வேற சொல்றார். பாலசுப்பிரமணிய முதலியாரிடத்தில் விலை கொடாமல் பெற்றுக்கொள்ளலாம்னா எல்லாத்தையும் அள்ளி 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 கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு இருக்குல்ல, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வள்ளல் பெருமான் அப்போதே பெற்றிருக்கிறார். நான் மட்டும் படிக்கணும், நான் மட்டும் இலக்கணம் படிக்கணும், நான் மட்டும் வித்வான் ஆகணும், நான் மட்டும் பண்டிதன் ஆகணும் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் தான். அந்த சமத்துவத்தை சமநீதியை அந்த காலத்திலேயே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். விலை கொடாமல் பெற்றுக்கொள்ளலாம்னா அதை வாசிக்கணும்னு ஆசை இருக்கும் சிலருக்கு, ஆனால் கொடுத்து வாங்குகின்ற அளவுக்கு பொருள் வசதி இருக்காது இல்லை. நீங்கள்லாம் மனசு வருத்தப்படணும்னு கிடையாது, உங்களுக்கு நான் இலவசமாகவே கொடுக்குறேன் அப்படின்னு அது ஒரு சாராருக்கு கொடுக்குறார். சரி, வெளியூரில் இருக்கிற எங்களுக்கு என்ன அப்படின்னா அதற்கும் பதில் சொல்கிறார் பாருங்க. புறதேயத்தில் உள்ளவர்கள் கடிதம் மூலமாய் ஊர் பெயரும் நாமதேயமும் விவரமாக தெரிவித்தால் கொடுத்து அனுப்பப்படும். உங்களுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன், உங்கள் ஊர் பெயரையும் உங்கள் பெயரையும் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. அவர் தான் முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டார்ல, பெத்தநாயக்கன்பேட்டை அப்படின்னெல்லாம். எனவே உங்கள் பேரையும் ஊர் பேரையும் எழுதி அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தபால் செலவு தாங்களே கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டியது. இதுதான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது. அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் புக்கை கொடுத்துட்றாங்க, நீங்கள் தபால் செலவை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னா இது கூட இல்லாமல் அவர் கொடுத்திருக்கக்கூடும். ஆனால் அப்போதுதான் தபால் என்கின்ற அந்த நிலையம் தமிழ்நாட்டில் அல்லது நம்முடைய நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அதன் பயன்பாட்டை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தபால் துறையையும் பயன்படுத்தி இருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானா. வாழும்போது சமூகத்தில் என்ன விதமான மாற்றங்கள் நிகழ்கிறதோ அத்தனையும் உள்வாங்கி அத்தனையும் பயன்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய இறை தேடலை, இறை வழிபாட்டை, அன்பே சிவம் என்கின்ற தத்துவத்தை
மக்களுக்கு பரப்பி இருக்கிறார். 28 வயசில் இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இந்த நற்செயலை செய்திருக்கிறார் என்றால் நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். நம்முடைய 28 வயதில் நாம் என்னவாக இருக்கிறோம், என்னவாக இருந்தோம், அதற்கு அப்புறம் என்னவாக மாறுகிறோம் என்று நிச்சயமாக வள்ளல் பெருமானின் பாதையை பிடித்து கொண்டால் போதும். நாமும் நிச்சயமாக அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த நிலையை மனசுக்குள் உருவாக்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.